கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. இந்த பாட்டை கேள்விப்படாத கிறிஸ்தவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஹிட்டான இந்த பாட்டையும் இன்னும் மீனுக்கார பேதுரு நானுங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, இப்படி சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய பல கிறிஸ்தவ பாடல்களை எழுதின பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்கள் 1967 ஆண்டு மே மாதம் 31 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வேர்வெல்லி என்ற மலை பிரதேச ஊரில் திரு மோசஸ் திருமதி மாரியம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். அவர் 10ஆம் வகுப்பு படித்து முடித்த சில நாட்களில் சகோதரி பத்மா முதலியார் அவர்களின் வேதாகம கல்லூரியில் சேர்ந்து தன்னுடைய இறையியல் படிப்பை முடித்தார். இறையியல் படிப்பை முடித்த சில வருடங்களுக்கு பின்பு சென்னை சென்று விருகம்பாக்கத்தில் உள்ள ஒரு வீட்டில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். பின்பு நெசப்பாக்கம் பகுதியில் உள்ள ஹோலி கிராஸ் என்னும் பள்ளியில் ஆராதனை நடத்தி வந்த வேளையில் அதே பகுதியில் உள்ள சூளைப்பள்ளம் என்ற இடத்தில் சொந்தமாக ஒரு இடத்தை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அந்த இடத்தில் குடிசை போட்டும் சுவருக்கு பதிலாக குடிசையை சுற்றிலும் சேலைகளை கட்டியும் ஆராதனை செய்து வந்தார். தான் ஊழியம் செய்து வந்த இடத்தின் ஒரு மூலையில் தன் குடும்பத்தினரோடு வசித்து வந்தார். இப்படி எளிமையாக வாழ்க்கை நடத்தியவர்தான் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர். பசி, பட்டினி, ஊழிய தேவைகள் என்று பல கஷ்டங்களின் மத்தியிலும் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர் அயராது உழைத்தார். தன்னுடைய 19ஆம் வயதிலேயே இவருக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு இருந்ததினால் அதிக பலவீனப்பட்ட இவர் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தருக்காக உற்சாகமாக ஊழியம் செய்து வந்தார். அந்த சமயத்தில்தான் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்த பாடல் தாளந்தை பயன்படுத்த ஆரம்பித்தார். பல மேடைகளிலும் ஆலயங்களிலும் கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார். தன்னுடைய கிருபையே தேவ கிருபையே என்ற பாடல் சீடியை 1998 ஆண்டு சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையில் வைத்து அந்த சபையின் மூத்த போதகர் சாம் சுந்தரம் ஐயா அவர்கள் வெளியிட்டார்கள். சூளைப்பள்ளம் என்ற பகுதியில் ஆராதனை நடத்தி வந்த இடத்தில் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் அதே பகுதியில் வெங்கட்ராமன் சாலையில் போலீஸ் பூத் அருகில் இருந்த ஒரு காய்கறி கடையை வாடகைக்கு எடுத்து அந்த இடத்தில் சபையை நடத்த ஆரம்பித்தார். குக்கிராமங்களையும் எளிய மனிதர்களையும் வெகுவாய் கவரும் கதை பாடல் வடிவத்தை இவர் பெரிதும் உபயோகித்தார். இவர் வெளியிட்ட பாடல்கள் கிறிஸ்தவ உலகில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கியது என்று சொல்லலாம். சாதாரணமாக எளிய மக்கள் பேசும் கொச்சை தமிழில் எழுதப்பட்ட பல பாடல்கள் மக்களால் மிகவும் விரும்பி கேட்கப்பட்டன. சென்னை புகழ் கானா இசையில் இவர் மெட்டமைத்த பாடல்கள் ஒலிக்காத குப்பங்கள் இல்லை என்று சொல்லலாம். வாடகை இடத்தில் ஊழியம் செய்து பின்னர் அதையே சொந்தமாக வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதற்கிடையில் 2005 ஆண்டு அவருடைய 2 சிறுநீரகங்களும் செயல் இழந்து போனதினால் இரத்த மாற்று அறுவை சிகிச்சை எடுத்து வந்தார். ஆனாலும் கடுகளவும் சோர்ந்து விடாமல் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று அயராது உழைத்து வந்தார். 8 வருடங்களில் சுமார் 2600க்கும் அதிகமான முறை இரத்த மாற்றம் சிகிச்சை செய்து கொண்டார். 2008 ஆண்டு மீண்டும் ஒரு பயங்கரமான போராட்டத்தை சந்தித்தார். தன் 2 கண்களிலும் பார்வையை இழந்தார். ஆனாலும் போதகர் அவர்கள் சற்றும் சோர்ந்து போகாமல் கர்த்தர் தனக்கென்று கொடுத்த ஊழியத்தை செய்து வந்தார். 2011 ஆண்டு ஒரு மகிமையான ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டி முடிக்கவும் அதனை சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களால் திறந்து வைக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி பல சோதனைகளின் மத்தியிலும் கண்ணீரின் பாதையிலும் கர்த்தருக்காக உழைத்த போதகர் அவர்கள் 2012 ஆண்டு நவம்பர் மாதம் 5 இரவு 8 மணிக்கு தான் மிகவும் நேசித்த இயேசுவிடம் சேர்ந்தார். அன்னாருடைய குடும்பத்தினருக்காகவும் அவர் விட்டு சென்ற ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.